ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் லாஸ்ட் ஒரு 2 months-ஆக நீங்கள் வந்து நிறையா ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. என்னோடய பேர் வந்து அல்தாஃப். நம்மளோட ஃபார்ம் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் பக்கத்தில் பள்ளப்பட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பெரிய ஆடுங்க மேலே ரொம்ப கவனம் செலுத்தி அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வகையில் நம்ம வந்து டெலிவர் பண்ணோம். இந்த வருஷம் அதே மாதிரி இன்னும் பெட்டராக கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் கொஞ்சம் அந்த ஷெட்டோட வேலைங்கள் எல்லாம் ரொம்ப ஜரூராக நடந்துக்கிட்டு இருக்குது. எந்த அளவுக்குன்னா, இப்போ இது இந்த தடவை போட்ட ஷெட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருட்கள்லாம் வந்து இறங்கியிருக்குது. நம்மளோட ஷெட்டில் போன டைம் வந்து இது வெளியில் தீனி சாப்பிட்ற இடம், இதுக்கும் அங்கே உள்ளே இருக்கிற இடத்துக்கும் நான் காமிக்கிறேன். உள்ளே இருக்கிற இடமும் நடுவில் ஃபுல்லாக ஓப்பனாக விட்டுருந்தோம். பட் நம்ம வந்து ஒரு இயற்கையான சூழலில் மண்ணிலையே வளர்க்குறனால எந்த விதமான பரன் மேல் இந்த மாதிரி எதுவுமே போடலை. ஸோ மண்ணிலையே வளர்க்குறனால என்ன ஆயிடுச்சுன்னா, மழை பனிக்காலத்தில் நாங்கள் இன்னொன்று வளர்க்குறது எல்லாமே 99% செம்மறி ஆடு. ஸோ நம்ம செம்மறி ஆட்டுக்கு ரொம்ப எதிரின்னு எடுத்துக்கிட்டால் அந்த பனி மழை தான். அதனால சரி கொஞ்சம் செலவு பண்ணுவோம், பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ இந்த கம்ப்ளீட் அமைப்பை வந்து ஷெட்டை வந்து போட்டிருக்குறோம். இதோட கான்செப்ட் வந்து உள்ளே எந்த வகையிலையும் மழை வந்துடக்கூடாது, பனி வந்துடக்கூடாதுன்னு, அதே சமயம் ஆடுக்கு ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்ட் ஜோனும் வந்துடக்கூடாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கூட சொன்னது 1.25 தான் சொன்னேன். பட் நம்ம வேலை செஞ்சவங்க சூப்பராக ஆல்மோஸ்ட் லைக் 2 அடி கிட்ட விட்ருக்குறாங்க. கேப்பு நல்லா உயரமாக கொடுத்துருக்குறாங்க. மாஷாஅல்லாஹ் நல்லாவே வேலை பார்த்துருக்குறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒழுகிற தண்ணி இங்கே நாங்கள் பைப் போட்டுருவோம். இங்கே எல்லாமே வெளியில் போயிடும். வெண்டிலேஷனும் இருக்கும், ஆட்டுக்கு வெளிச்சமும் இருக்கும். இனிமேல் தான் இங்கெல்லாம் ஆடுங்களெல்லாம் கொண்டு வரணும். இப்போ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேட்டை பண்ணுறாங்க, ஷெட்டு மேலே ஏறுறாங்க. அப்புறம் ஒரு சில பேருக்கு ஒரு சில அப்சர்வேஷன், இவருக்கெலாம் அந்த கொம்பு உடஞ்சிருச்சு இந்த மாதிரி. ஸோ இவங்களை இங்கே போட்டிருக்குறோம். ப்ளஸ் நம்மளோட அடுத்த வருஷத்து ஆடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம போன தடவை ரிசர்வ் பண்ணியிருந்தோம். அவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. பட் இதில் இன்னும் நிறையா ஃபில்ட்ரிங்கு, எதெல்லாம் வந்து பக்ரீத்துக்கு வச்சுக்கலாம், எதெல்லாம் வந்து இப்போவே வந்து கறிக்கு கொடுத்துடலாம். நம்ம அந்த ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3 to 4 டைப் ஆஃப் ஃபில்ட்ரிங் பண்ணுவோம். சாதாரணமாக எடுத்த உடனே அதை அப்படி பக்ரீத்துக்கு வச்சிட மாட்டோம். அதில் நமக்கு பல ஃபில்டர் அப்ளை பண்ணி எது நமக்கு ஆகும் ஆகாது, ஆடு நல்ல ஒரு தோரணையாக இருக்கா, இன்னொன்று நம்ம வளர்க்கக்கூடிய சூழலும் வந்து சின்ன குட்டிங்களாக இருந்தே வளர்த்துருவோம். எதுவுமே வந்து நம்ம பெருசாக வாங்கக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்டை ரொம்ப கிளியராக இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், ஹை இறங்கடா. ஸோ இப்போ இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு என்னோட கணிப்பு ஒரு 80 days 3 மாதம் நெருங்கக்கூடிய பக்குவத்தில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் இன்ஃபேக்ட் இன்றைக்கி தான் வந்திருக்கிறாங்க. வந்து அவங்களுக்கெல்லாம் கள்ளக்கொடி போட்டிருக்கிறாங்க. நம்ம அண்ணன் வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க. ஏன்னா அது ஏதோ அடர் தீவனத்தை சுத்தமாக பாவம் பழகாததுனால சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அதுங்களை கொஞ்சமாக தான் பழக்கணும், அதுங்களுக்கு உடம்பு கரெக்டாக செட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த வகையில் இவங்க வந்து இப்போ தான் வந்திருக்கிறாங்க. இன்னும் வர வேண்டிய இன்னும் ஒரு 2 பேட்ச் இருக்காங்க. அவங்களும் இன்ஷால்லா வரும்போது நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன். இது தவிர இன்னும் நமக்கு இடம் நிறையா இருக்குது. நம்மளோடது மொத்தம் 2 ஏக்கரு. பட் இப்போ தான் வந்து நம்ம கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி மரங்கள் மேலே கவனம் செலுத்தி இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கான்செப்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாக்பூர் நவாப்பழ மரம், புங்க மரம், பாதாம் மரம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா அத்தி ஃபிக் அது கடைசியாக 2 இருக்குது, பாதாம் இங்கே இருக்குது. இங்கே நாங்கள் சக்கரை கட்டி வச்சோம். பட் அது எதுவும் பெருசாக ஹெல்ப் பண்ணலை. இதெல்லாம் இன்னும் மாற்றணும். ஸோ இந்த இடங்கள் அந்த லாஸ்ட் வரையும் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் நிறையா வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. இன்ஷாஅல்லாஹ் அதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். ஸோ நம்மளோட விஎம்ஏ ஃபார்ம் சார்ந்த அப்டேட்ஸ் இனிமேல் அதிகபட்சம் ஒரு வாரம் மட்டும் இல்லை வாரமோ முடிஞ்ச அளவுக்கு நான் போட பார்க்குறேன். பெருசாக எல்லோரும் சொல்கிற மாதிரிங்கிறத தாண்டி சிம்பிளாக சொன்னால்
உங்களுக்கு ஒரு ஃபார்ம் வைக்கணும், ஒரு செம்மறி ஆடு சார்ந்தோ இல்லை ஒரு ஆடை வளர்க்கக்கூடியதில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும், நான் என்னென்ன தப்பு பண்ணினேன் இதை பாருங்கள், தெரிஞ்சுக்குங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், நம்மளோட முக்கியமான 2 பேரை நான் வந்து காமிச்சிட்றேன். அவங்க 2 பேரும் தான் இந்த தோட்டத்தோட ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஆளுங்க. அதில் நம்பர் 1 வந்து மணி. குட் பாய் 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 குட் பாய். அவர் மணி, இவர் ஜான். என்ன மணி, என்ன வேணும்? சாப்பாடு தான் இருக்குல்ல, சாப்பிட வேண்டியதானே? ஓகே, குட் பாய். ஸோ இவங்க 2 பேரும் தான் இங்கே வந்து ரொம்ப நமக்கு நிறைய விஷயங்களில், இன்ஃபேக்ட் கண்முழிச்ச குட்டியிலேருந்து கொண்டு வந்தது அந்த ஒரு 20 நாளில் அப்போலேருந்து இருக்காங்க. இவர் மணி வந்து ரொம்ப பெரியவர், பார்க்க தான் வளர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கும், பட்டு அவருக்காக இந்த தோட்டத்துக்கு வந்து ஒரு 1.5 வருஷம் ஆகுது. குட் 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 வெரி குட் வெரி குட். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் இப்போ வரையும் கொடுத்தது. இன்னும் நான் உங்களோட ஃபர்தர் சப்போர்ட் எதிர்பார்க்குறேன். என்னோடய அப்டேட்ஸ் உங்களுக்கு முடிஞ்ச வரை எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அந்த அளவுக்கு நான் போடுறேன், பாருங்கள். ஓகே, கீப் வாட்சிங்.